பல பொண்டாட்டிகாரர்கள் விஷயத்தில் பெரியாரியவாதிகளின் அறிவு எப்படி உள்ளது என இந்த காணொளியில் பார்ப்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. பல பொண்டாட்டிகள் கொண்ட கடவுள்கள் விஷயத்தில் தீக்க ஆசாமிகள் பகுத்தறிவு எவ்வாறாக உள்ளது என பார்ப்போம். உலகின் ஒரே பகுத்தறிவு பத்திரிகை என கூறப்படுகிற விடுதலையில் மார்ச் 27 2018 நாளன்று வந்த ஒரு துணுக்கு செய்தி இது. முசுலிம் ஆண்கள் பலதார மணம் செய்வதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதற்கான விடுதலை பத்திரிகை பேர்வழிகளின் கருத்து இது. இந்து கடவுள்கள் பலதார திருமணம் செய்துள்ளார்களே, குறிப்பாக சிவனுக்கே 2 மனைவிகள். இதையும் சேர்த்து தடை செய்தால் புண்ணியமாக இருக்கும். இந்த செய்தி துணுக்கு மூலம் ஆசிரியர் கி. வீரமணியின் கேடு கெட்ட அறிவு நாணயம் விளங்கி இருக்கும். முதலில் செய்தி எதை பற்றியது, யாரை பற்றியது, இதற்கு என்ன மாதிரி பதில் தர வேண்டும் என்கிற சிற்றறிவு. அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு செய்தியை போட்டு. தன் பகுத்தறிவுக்கு தானே இழுக்கை தேடி கொண்டுள்ளா கி. வீரமணி எனதான் சொல்ல வேண்டும். இந்த பொதுநல வழக்கை பெண்ணியம் பேசும் ஈரோட்டு கண்ணாடிக்காரன் எப்படி அணுகி இருக்க வேண்டும். இப்போது எப்படி அணுகி இருக்கிறான் என பார்ப்போம். இப்படி ஒரு பொதுநல வழக்கு என்றதும் தீக்கவினர் இதை எப்படி பார்த்திருக்க வேண்டும். ஒழுக்கமுள்ள அறிவுக்கு சொந்தக்காரனாக. பெரியாரிய புத்தியில் சிந்திக்காதவனாக இருந்தால். இன்றைக்கு ஒன்றுக்கும் அதிகமான திருமணங்களை முடிக்கக்கூடியவர்கள். எந்த மதத்துகாரர்கள் யார் என்று சிந்தித்து பார்த்து எழுதி இருப்பார்கள். ஆனால் அத்தகைய அறிவு தான் திராவிடர் கழகத்தில் கி. வீரமணி உட்பட ஒரு நபருக்கும் கிடையாதே. அதனால் சிவனை இழுத்து தங்கள் அரிப்பை தீர்த்து கொண்டார்கள். அதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கு தீர்வு கிடைத்துவிடுமா. பகுத்தறிவு பேசுகிற முட்டாள் தீக்க வினருக்கு பலதார மணத்தை கண்டிக்க வேண்டும் என்று தோன்றினால் அந்தந்த மதத்தை பற்றி பேச வேண்டுமா. சிவனை பற்றி பேச வேண்டுமா என்று கூட தெரியாத கூமுட்டைகளாக தானே இருக்கிறார்கள். உங்களால் இது பற்றி நேர்மையாக பேச முடியாதென்றால் பேசாமல் இருப்பது தான் யோக்கியத்தன்மை. நேர்மையை கொன்று பேசினால் வாங்கி கட்டிக்கொள்ள தயாராக வேண்டியது தான். ஒரு கற்பனை கடவுளை நிகழ்கால பிரச்சனைகளோடு ஒப்பிடுவதா பகுத்தறிவு. அப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடிய அறிவு ஈரோட்டு கண்ணாடிகாரனுக்கு நிச்சயம் இருக்க போவதில்லை. கடவுளர்கள் பொண்டாட்டிகளை பற்றி பேச வேண்டும் என்று பெரியாரியவாதிகள் முடிவெடுத்தால். எல்லா மதத்து கடவுளர்களை பற்றியும் பேசலாம். அத்தோடு பழம் பெரும் திராவிட மாடல் அரசியல்வாதிகள் எல்லாம் பல பொண்டாட்டிக்காரர்கள் தானே. அதை பற்றியும் பேசு. நேர்மையாக பேசிவிட்டு ஃபாரு போல் வெட்டுப்பட்டு சாக கி. வீரமணியும் இதர தீக்க ஆசாமிகளும் கேணையர்களா. அதனால் சிவனோடு நிறுத்திக் கொண்டார்கள். ஒரு முறை இவர்களுக்கு இந்த லட்சண பகுத்தறிவை கற்று கொடுத்த ஈ. வே. ராமசாமி பேசியது. முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் உண்டு. மதமுண்டு. அவர்கள் கடவுள் எப்படி இருக்கிறதென்றார்கள். நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் கடவுளை. அன்பு, ஒழுக்கமான, நேர்மையான ஒரு கடவுள். அதற்கு உருவமில்லை, அது ஒன்றும் வேண்டாத கடவுளென்கிறார்கள். இந்துக்களை எடுத்துக் கொள்ளுங்கள். கடவுளுக்கு பெண்டாட்டி, வைப்பாட்டி. வேறு எந்த நாட்டுக்காரனாவது செய்கிறானா. நவம்பர் 12 1958 மேலவாளாடியில் ஈ. வே. ராமசாமி பேசியது. பல சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தமையால். இந்து கடவுளாகளுக்கு மட்டும் தான் பல பொண்டாட்டி என்ற ஈ. வே. ராமசாமியின் மதம் குறித்த முட்டாள்தனமான புரிதலை. கிணற்றுத்தவளை அறிவை நினைத்து விழுந்து விழுந்து சிரித்திருக்கிறார்கள். எதையும் முழுமையாக தெரிந்து பேச வேண்டும். இல்லை பேசக்கூடாது. இல்லையென்றால் சிரிப்பாய் சிரிக்க தானே செய்யும். அது ஈ. வே. ராமசாமியின் பகுத்தறிவாக இருந்தாலும்.
ஈவே ராமசாமியின் அறிவே அந்த லட்சணத்தில் இருக்கும்போது. அவரிடம் பகுத்தறிவு கற்ற அடிமைகளை குற்றம் சொல்லி புரியோஜனம் இல்லை தான். பல திருமண முறை இன்றைக்கும் இஸ்லாத்தில் இருப்பதாக. அதுவும் வட இந்தியாவில் இருப்பதாக சொல்லப்படுவதால். இஸ்லாமியர்கள் தான் இந்த பொதுநல வழக்கை போட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் போட்டிருக்கிறார்கள். இது தெரியாதா ஈரோட்டு கண்ணாடி ஆசாமிக்கு. தெரிந்திருக்கிறது. ஒரு விஷயம் தெரிந்திருந்தும் முட்டாளைப் போல். பித்தலாட்டக்காரனைப் போல் மூடி மறைத்து பேசுகிறார்கள். இத்தகைய பேர்வழிகளுக்காகவே ஈவே ராமசாமி சொன்னது. புரியாமலேயே சொல்லுகிறவன். தெரியாமல் சொல்லுபவன் மடையன். தெரிந்து வைத்துக்கொண்டே இதில் ஏதாவது பங்கு கிடைக்காதா என்று பார்ப்பவன் அயோக்கியன். விடுதலை நவம்பர் 27 1958. ஈவே ராமசாமி சொன்னது. இப்போது இந்த மூடர்களின் கூடமான ஈரோட்டு கண்ணாடிக்காரர்களுக்கே பொருந்தி போகிறதா. என்ன ஒன்று ஈரோட்டு கண்ணாடிக்காரர்கள் பங்கு கிடைக்கும் என்பதற்காக எதையும் மூடி மறைக்கவில்லை. உயிர் பயத்தில் மூடி எல்லாவற்றையும் மறைத்திருக்கிறார்கள். பலதார மனத்தை தம் மத உரிமை என சொல்லுபவர்கள் யார் என்பது குறித்து பெரியாரியவாதிகளுக்கு ஒரு பாடமெடுக்கிறோம். வாசித்து முழு அறிவு பெற்று எதிர்வரும் காலங்களில் நேர்மையாக எதிர்வினையாற்ற பயன்படட்டும். 2015ஆம் ஆண்டு அகிலேஷ் யாதவ் உத்திர பிரதேசத்தின் முதல்வராக இருந்தபோது நடந்த நிகழ்வு இது. 2 மனைவிகள் கொண்டவருக்கு பள்ளிகளில் உருது மொழி ஆசிரியராகும் தகுதி இல்லை. என்று அன்றைய உத்தரப்பிரதேச அரசு ஒரு உத்தரவை வெளியிட்டு இருந்தது. அரசின் இந்த உத்தரவு அப்போது அங்கு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. 2 திருமணம் தவறு சட்ட விரோதம் என கூறினால். எங்கிருந்து எதிர்ப்பு வருமோ அங்கிருந்து எதிர்ப்பு வந்தது. முஸ்லிம் சட்ட வாரியத்தின் உறுப்பினரும். லக்னோவில் உள்ள மசூதியின் இமாமுமான ரஷீத் பிரங்கி மஹலி என்பவர். ஒரு ஆண் 4 மனைவிகள் வரை திருமணம் செய்து கொள்ளலாம் என இஸ்லாமிய சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்கையில் உத்தரப்பிரதேச அரசின் உத்தரவானது இஸ்லாமியர்களின் உரிமைகளில் தலையிடுவது போல் உள்ளது. இந்த உத்தரவை அரசு திரும்பப் பெற வேண்டும். என்றார். சிவனின் திருமணத்தை பற்றி பேசிய தீக்க பேர்வழிகள். 4 திருமணம் எங்கள் மத உரிமை என்றவர்களிடம் தங்கள் பகுத்தறிவை காட்ட மறந்து மண்டியிட்டது. பயந்துவிட்டது. பலதார மணம் என்பது ஒரு வரம். உச்சநீதி மன்றத்தில் அனைத்திந்திய இஸ்லாமிய தனி நபர் சட்ட ஆணையம் மனு தாக்கல். என்கிற தலைப்பில் தினமணி.காமில் செப்டம்பர் 2 16 நாளன்று வந்த ஒரு செய்தி. இஸ்லாமிய ஷரியத் சட்டப்படி பலதார மணம் என்பது ஒரு வரமே ஒழிய அது ஒரு சாபம் அல்ல. என்று இஸ்லாமிய திருமண சட்டங்களை எதிர்த்து உச்சநீதி மன்றத்தில தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அனைத்திந்திய இஸ்லாமியர் தனி நபர் சட்ட ஆணையம் மனு தாக்கல் செய்துள்ளது. இஸ்லாமிய பெண்களின் திருமணம். விவாகரத்து அதற்கு பிறகான பராமரிப்பு உள்ளிட்ட விஷயங்களில். அவர்களது உரிமைகள் குறித்தது தெளிவுபடுத்தும் பொருட்டு. உச்ச நீதி மன்றம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கில் அனைத்திந்திய இஸ்லாமியர் தனி நபர் சட்ட ஆணையத்தையும் மனுதாரராக இணைத்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அந்த வழக்கில் இஸ்லாமியர் தனி நபர் சட்ட ஆணையம் இன்று பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் தெரிவிக்கப்பட்டிருந்ததாவது. பொதுவாக கருதப்படுவதைப் போன்று இஸ்லாமிய ஷரியத் சட்டப்படி பலதார மணம் என்பது ஒரு வரமே ஒழிய அது ஒரு சாபம் அல்ல. அப்படியொரு வசதி இல்லாவிட்டால் ஒரு இஸ்லாமியரால் அவரது முதல் மனைவியை விவாகரத்து செய்ய இயலாது. எனவே முறை தவறிய உறவுகளில் ஈடுபட நேரிடும். ஒரு குறிப்பிட்ட மதத்தின் தனி நபர் சட்டங்களை இன்னொரு மதத்தின் சட்டத்தோடு இணைத்து ஒப்பிட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு மதமும் தன்னளவில் தனித்தன்மை வாய்ந்தது. அதேபோல் இது போல் தனிநபர் சட்டங்கள் குறித்த விஷயத்தில் பாராளுமன்றம் மட்டுமே தலையிட முடியுமே தவிர நீதிமன்றங்கள் தலையிட முடியாது. என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கி. வீரமணி எல்லாம் ஒரு வக்கீலாக இருந்து என்ன புரியோஜனம்.
நாட்டில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாத தற்குறியாக தானே இருக்கிறார். ஒரு செய்தியை முழுமையாக உள்வாங்கி. அது குறித்து நாணயமாக கட்டுரை எழுத வேண்டும் என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு நபரால் நடத்தும் பத்திரிகை என்ன யோக்கியதையில் இருக்கும். அந்த யோக்கியதையில் எதற்கு பத்திரிகை நடத்த வேண்டும். அடுத்த முறையாவது செய்தி போடும்போது. செய்தியை முழுமையாக உள்வாங்கி செய்தி போடட்டும். இல்லையென்றால் போலி பத்திரிகையாசிரியர் என பிடித்துவிட போகிறார்கள்.